ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லியில் நடந்த இன்சிடெண்ட்லேருந்தே நம்ம இன்னும் வெளி வரல. செங்கோட்டை கிட்ட கார் பிளாஸ்ட் ஆனதுலேருந்தே நம்ம இன்னும் வெளி வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு இடத்துல வந்து வெடிச்சிருக்கு. ஸோ இது வந்து தீவிரவாதிகளால் வெடிச்ச விபத்து கிடையாது, தற்செயலாக வந்து வெடித்தது. இருந்தாலுமே டெல்லியிலேயே நம்ம வந்து நிறைய பேரை இழந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மதிப்புமிக்க நிறைய காவல்துறைகளை வந்து இப்போ நம்ம வந்து இழந்துட்டோம். ஏன்னா இப்போ இந்த வெடிகுண்டு விபத்துக்கு முன்னாடி ஃபரிதாபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டன் வெடிமருந்து வந்து கைப்பற்றி இருந்தாங்க இல்லைங்களா காஷ்மீர் போலீஸ். அந்த காஷ்மீர் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் பக்கத்தில் அவங்களோட நவ்காம் அப்படின்னு சொல்கிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எடுத்துருக்குறாங்க. அது வந்து இந்த லேபுக்கெலாம் அனுப்புவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஆய்வு செஞ்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதோட சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தற்செயலாக பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு சின்ன அதிர்வு இருந்தாலுமே மிக சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் வந்து வெடிச்சிடும் இல்லைங்களா, வெடிச்சிருச்சு. அப்படி வெடித்து 9 பேர் பார்த்திங்கன்னா உடல் செதறி வந்து உயிரிழந்துட்டாங்களாம். ரொம்பவே வந்து மனசு வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பேசுகிறதுக்கே முடியல. இதில் வந்து 2 தாசில்தார்கள் உட்பட வருமான வரித்துறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபீஸர்ஸ் இப்போ ஒரு பெரிய ஒரு அளவில் ஒரு வெடிப்பொருளை வந்து கையாளுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் வந்து அதிகாரிகள் எல்லாமே இருப்பாங்க. கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாமே இருப்பாங்க. 9 பேர் வந்து போலீஸே வந்து உடல் சிதறி வந்து இறந்துட்டாங்களாம். கூட இருந்த அதிகாரிகளும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் போக போக தான் என்னான்ட்டு தெரியும். நிறைய பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கவனமான முறையில் வந்து அவங்க கையாண்டிருப்பாங்க. ஸோ அதிகமான வெடிப்பொருட்கள் வந்து சின்ன அதிர்வு இருந்தாலுமே வந்து சக்தி வாய்ந்தது வந்து வெடிச்சிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வெடிச்சிருச்சு. இது வெடித்த சவுண்டு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கேட்டிருக்கு. அப்படி நிலநடுக்கம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்களாம். இந்த வெடிச்சு சிதறி அந்த உடல்கள் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் தூரத்துக்கு வந்து கிடக்குதுங்களா அந்த உடல் பாகங்கள்லாம் சிதறி. கேட்கவே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் டெல்லியில் வந்து கார் பிளாஸ்ட் ஆகி அதுவே இன்னும் அடங்கலை இல்லைங்களா, அதுலேயே வந்து நம்ம 13-15 பேர்த்த வந்து இழந்துட்டோம். அதுலேயே நிறைய பேர் இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்ட்டில் வந்து தற்செயலாக வெடித்ததுலையும் சரி, அதில் வெடித்ததுலேயும் சரி, யார் வந்து மருத்துவமனையில் இருந்தாலுமே அவங்களுக்கு அவசரம் வந்து நம்ம ப்ரே பண்ணிப்போம். சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாமல் மீண்டு வரணும், நல்ல முறையில் வந்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றின உயிர்கள் வந்து நம்மளுக்கோசரம் உயிரையே பணைய வச்சு காப்பாற்றினாங்க. இப்போ நம்மளுக்கோசரம் இந்த மக்களுக்காக உயிரையும் வந்து பணைய வைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் உண்மையாலுமே வார்த்தைகள் மூலயமா நம்மளால நன்றி சொல்ல. மொத்த வெடியும் வந்து ஒரே டைமில் வந்து வெடித்ததுனால வந்து போலீஸ் ஸ்டேஷனே வந்து தரைமட்டமாகிடுச்சு. எல்லாம் உடலை சிதறி இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. எல்லாமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. மருத்துவமனையில் இருக்கிறவங்க வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். பை.